நெக்ஸ்ட்டு புக் எடுத்துக்கோங்கம்மா. பேஜ் நம்பர் 7. பேஜ் நம்பர் 7ல் என்னது மிஸ்ஸு ரீடிங் சொல்கிறேன், ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி நீ என்ன செய்யணும், ரீட் பண்ணணும். சரியா? பாடம் 2 என்னது பாடம் 2 எடுத்துக்கோங்க. செகண்ட் டேர்ம் புக்கில் பாடம் 2 பேஜ் நம்பர் 7. பேஜ் நம்பர் 7. சரியா? என்ன அப்படின்னா எல்லாரும் பாடம் 2 எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால். சரியா? தலைப்பு என்னது? எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால். அடுத்து கவனிங்க. மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்கும் இங்கும் கிளிகள் சரியா அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. அருகிலிருந்த வைக்கோல் போரின் மீது சேவலொன்று மெதுவாக நடை பயின்று கொண்டிருந்தது. தோட்டத்தில் துள்ளி தோட்டத்தில் நடை பயின்று கொண்டிருந்தன. சரியா? தோட்டத்தில் கொண்டிருந்தது. சரியா? தோட்டத்தில் துள்ளி சரியா குதித்து கொண்டிருந்த கன்றை கண்டு பசு ம என குரல் எழுப்பியது. சரியா? இவற்றையெல்லாம் தன் வீட்டின் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இளமாறன் சரியா தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான். தாத்தாவை காணாததால் அவர் விடியற்காலையிலேயே வயலுக்கு சென்றிருப்பார் என எண்ணினான். சரியா? அப்போது இளமாறா இங்கே வாப்பா என்று அம்மாவின் குரல் சமையலறையிலிருந்து ஒலித்தது. இதோ வர்றேம்பா. சரியா? இதோ வர்றேம்மா என்றவாறே இளமாறன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான். நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 8. பேஜ் நம்பர் 8. சரியா? என்னன்னா தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வாப்பா என்று கூறிய அம்மாவிடம் சரிம்மா என்ற இளமாறன் அம்மாவிடமிருந்து உணவை பெற்றுக்கொண்டு வயலை நோக்கி சென்றான். வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பதைப் போலிருந்தன. தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான். சரியா? இளமாறன் அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றறிந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான். வயல் வரப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரை கண்டு மகிழ்ந்தான். கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்து ஓடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான். அப்போது எழுந்த ஒலியை கேட்டு அருகிலிருந்த வலையிலிருந்து நண்டுகள் எட்டி பார்த்தன. அவை தம் கொடுக்குகளை மேலும் கீழுமாக அசைத்து நகர்ந்ததை பார்த்து வியப்படைந்தான். கொடுக்குன்னா என்னது? அந்த நண்டுக்கு என்னது இந்த இது மாதிரி கால் மாதிரி இருக்கும்ல, அதுதான் என்னது கொடுக்குன்னு சொல்லக்கூடியது. மேலும் கீழுமாக அசைத்து நகர்ந்ததை பார்த்து வியப்படைந்தான். சற்று தொலைவில் தாத்தா வயலில் தனியே வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். தாத்தா தாத்தா என்றழைத்தவாறே அவர் அருகில் சென்றான். தாத்தாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். இளமாறனின் குரல் கேட்டதும் தாத்தா திரும்பி பார்த்தார். பார்த்து வாப்பா என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்றார் தாத்தா. ஓடி வந்து தன்னை கட்டிக்கொண்ட பேரனை உச்சி மோந்து தூக்கி மகிழ்ந்தார். அவன் கொண்டு வந்த உணவை பெற்று கொண்டார். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 9. அருகிலிருந்த வேப்ப மரத்தின் நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்தனர். தாத்தா தன் கையாலேயே பேரனுக்கு உணவூட்டி மகிழ்ந்தார். உணவை சாப்பிட்டு கொண்டே இளமாறன் அவரிடம் பேச தொடங்கினான். சரியா? ரீடிங் மிஸ் ரீட் பண்ணுற மாதிரி என்ன செய்யணும், நீ ரீட் பண்ணணும். சரியாம்மா?